வணக்கம் நேயர்களே. ஆயுதப்படைகள், சிவில், போலீசார், அரசு ஊழியர்கள், நாட்டின் மக்கள் அனைவருக்கும் தேர்தல் ஆணைக்குழு தன்னுடைய பாரிய நன்றியை தெரிவித்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த தேர்தலை ஒரு நீதியான, நேர்மையான, குழப்பங்கள், வன்முறைகளற்ற தேர்தலாக நடத்தி முடிப்பதற்கு இவர்கள் எல்லோருமே வழிகோலிகளாக இருந்திருக்கின்றார்கள். எனவே இதை நான் பெருமிதத்துடன் பார்க்கிறேன் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார் தேர்தல் ஆணைக்குழு அலுவலகத்தில் வைத்து. ஏனென்று சொன்னால் தேர்தலுக்கு முன்பு குறிப்பாக புதன்கிழமை, வியாழக்கிழமை, செவ்வாய் கடந்த வாரம் முழுவதுமே ஒரு பாரிய ஒரு எதிர்விலை இருந்தது. என்ன மாதிரி என்று சொன்னால் தேர்தலில் குழப்பங்கள் வரலாம், வன்முறைகள் வெடிக்கலாம், போராட்டங்கள் நிகழலாம், பல சூழ்ச்சிகள், பலவாறான விடயங்கள் எல்லாம் நடக்கலாம் என்று சொல்லப்பட்டது. அதனால் வாக்காளர்கள் மற்றும் வேட்பாளர்கள் அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் நாங்கள் கூட பலவற்றை வழங்கியிருந்தோம். குறிப்பாக தொலைபேசிகள் கொண்டு செல்லக்கூடாது, கூட்டமாக நிற்கக்கூடாது, புகைப்படம் எடுக்கக்கூடாது, நேர காலத்துடன் வாக்களித்து விட்டு வீட்டுக்கு வர வேண்டும், தேவையில்லாத புதிய நபர்களுடன் பேசக்கூடாது என்ற பல விஷயங்கள். அதேபோல் தேர்தல் வேட்பாளர்களுக்கும் அறிவுரைகள் எல்லாம் வழங்கப்பட்டது தேர்தல் ஆணைக்குழுவினால். அதைவிட நாட்டில் உள்ள முப்படையினர்கள், போலீசார் மற்றும் சிறப்பாக விசேட அதிரடிப்படையினர்கள், சிவில் சமூகம் எல்லாருக்குமே அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. ஆயுதங்கள் ஏந்திய படையினர்களும் தயார் நிலையிலேயே இருந்தார்கள். ஆனால் அவர்கள் எவருக்குமே ஒரு பாரிய வேலைப்பாடு ஏற்படவில்லை. சுமூகமாக தேர்தல் முடிந்திருக்கிறது. இதனை ஏற்படுத்திய அரசு ஊழியர்களுக்கும் விசேடமாக நன்றிகளை தெரிவிப்பதாக தேர்தல் ஆணைக்குழு தலைவர் ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார். அரசாங்க ஊழியர்கள் தங்களுடைய கடமைகளை சிறப்பாக செய்திருக்கின்றார்கள் என்ற விடயமும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. தேர்தல் காலங்கள் தவிர இப்பொழுது கூட பாருங்கள், தேர்தலில் அனுரகுமார் திசாநாயக்க வென்று நாட்டினுடைய 9வது நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என்ற விடயத்தின் பின்னரும் யாரும் குழப்பங்கள் இதனையும் ஏற்படுத்தவில்லை. இதற்கு மிக பிரதானமான காரணம் தென்னிலங்கையில் ஒட்டுமொத்தமாக மக்கள் அளித்த வாக்கு ஒருவரை கொண்டு வர வேண்டும் என்ற முடிந்த முடிவாக இருந்தது தான் காரணம். எல்லா குழப்பங்கள் கண்டிப்பாக வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஒட்டுமொத்தமாக அவர்கள் அனுரகுமார் திசாநாயக்கவை ஆதரித்ததனுடைய விளைவு கிட்டத்தட்ட 22 தேர்தல் தொகுதிகளில் 15 தேர்தல் தொகுதிகள் அனுரகுமார் திசாநாயக்கவனுடைய வெற்றிக்கு வழிகோலியது, 7 சஜித் பிரேமதாஸ். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் சொல்லப்படுகிறது. இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் பலர் மீம்ஸ் போடுகின்றார்கள், பல கருத்துக்களை சொல்லுகின்றார்கள். ரணில் விக்ரமசிங்கவனுடைய பரிதாப நிலை என்றதாக எல்லாம் சொல்லப்படுகின்றது. ரணில் விக்ரமசிங்க நாடு இப்பொழுது இலங்கை மக்கள் சோமாலியா, எதியோப்பியா போன்ற வறிய நாடுகளை விட மோசமான நிலைக்கு சென்றிருக்கக்கூடிய வாய்ப்புகள் 100% இருந்தது. 2019 கோட்டாவினுடைய ஆட்சி பிறகு அதற்கு பிறகு நாட்டை பொறுப்பேற்றுக் கொள்ள தைரியமாக, துணிச்சலாக முன்வரவில்லை. இந்த நாட்டில் எத்தனையோ திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டு மக்களுக்கு, குறிப்பாக குழந்தைகள், சிறுவர்கள், கர்ப்பிணி பெண்கள், வயதிவர்களுக்கான உதவி திட்டங்கள், சத்துணவுகள், மருந்து மாத்திரைகள், அதுபோல சமையல்களுக்கு தேவையான கேஸிலிருந்து எல்லாமும் எந்த குறைகளும் இல்லாமல் தன்னுடைய மதிநுட்பத்தால், அரசியல் அனுபவத்தால் மிகவும் சாதித்து காட்டிய ஒரு சாதனையாளனாக இப்பொழுது ரணில் விக்ரமசிங்க சமூக வலைத்தளங்களில் பலரால் புகழப்படுகின்றார். பலர் இப்படியும் சொல்லுகின்றார்கள். சரி, அந்த செய்தி நாங்கள் இன்னொரு செய்தியாக பார்க்கலாம், சுவாரஸ்யமாக இருக்கும். இப்பொழுது நாங்கள் இந்த செய்தியை சொல்லியிருக்கின்றோம். தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்க நாட்டில் உள்ள அனைவருக்கும் நன்றிகளை சொல்லியிருக்கிறார் என்ற செய்தி. தொடர்ந்து மற்ற செய்தியோடு சந்திக்கிறோம். வணக்கம் உறவுகளே.